வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து நான் போன வாரம் உங்கள் மத்தியில் பிரசங்கித்தேன். யார் அவரு சொல்லுங்க? யார் அவரு? உசியா இல்லையா? தன்னுடைய 16 வயதிலே ராஜாவாக முடிசூட்டப்பட்டு 52 வருஷம் யூத தேசத்தை அரசாட்சி செய்த ஒரு ராஜா உசியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாலிபன். ஆனா அந்த வாலிப வயதிலே அவன் ராஜாவாக முடிசூட்டப்பட்டாலும் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செஞ்சானா? செம்மையானதை செய்த ஒரு நல்ல ராஜா. அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் பணம் பட்டம் பதவி வந்துட்டோன்னு எது வாலு எது தலைனே தெரியாது பாருங்க. ஆனா உசியா அப்படி இல்லை. அந்த வாலிபன் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறான். ஆனா அவன் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செஞ்சானா? செம்மையானதை செய்தான். அப்படின்னா ஆண்டவருக்கு மிகவும் பிரியமுள்ளவனாய் அவன் நடந்து கொண்டான். அதனால எத்தனை வருஷம் அரசாட்சி செஞ்சானா? 52 வருடங்கள். சில ராஜாக்கள்லாம் ராஜாவாகி சில மாசம் ராஜாவா இருந்தவங்களா இருக்காங்க. சில நாட்கள் ராஜாவா இருந்தவங்க கூட பைபிள்ல இருக்காங்க. சில ஆண்டுகள் ராஜாவா இருந்தவங்களா இருக்காங்க. ஆனா இவரோ எத்தனை வருஷம் அரசாட்சி செஞ்சாராம்? 52 ஆண்டுகள். ஏன் தெரியுமா? சோ அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதிச்சார். ஏன்? அவன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற ஒரு ராஜாவாய் அவன் காணப்பட்டான். நீங்க கூட கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சா உங்க ஆயுசு நாட்களை மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கையில சகல நன்மைகளையும் கொடுத்து கர்த்தர் தலைமுறை தலைமுறையாய் இந்த பூமியில வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி கேட்டோம். அதே போல ரெண்டாவது, அவன் கர்த்தரை என்ன பண்ணாராம்? தேடினார். யாரை தேடினாரா? சொல்லுங்க, யாரை தேடினாரு? கர்த்தரை தேடினார். சோ அப்படி அவர் அதாவது ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை தேடுகிறதிலே அவர் எப்படி இருந்தாராம்? உண்மையுள்ளவராய் இருந்தார் இல்லையா? அவருக்கு தெரியும், என்ன ராஜாவை ஆக்கனவர் ஆண்டவர் தான். இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த கனத்தை, இந்த மேன்மையை இதெல்லாம் கொடுத்திருக்கிறவர் கர்த்தர். ஆகவே நான் அந்த ஐஸ்வர்யத்தையோ அல்லது இன்னும் பதவியோ அல்லது இன்னும் மேன்மையை நான் தேடி போக மாட்டேன். நான் யாரை தேடுவேன்? கர்த்தரை தேடுவேன் என்று சொல்லி சோ அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தரை தேடினான். அப்படி கர்த்தரை தேடினதுனால பாருங்க, கர்த்தர் இவனை தேடி ராஜாக்கள் எல்லாம் வரும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இவனுக்கு வேண்டிய ஞானம், ஐஸ்வர்யம், பலன், அழகு, அந்தஸ்து, மேன்மை எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். வேதம் சொல்லுது, அவன் எதெல்லாம் கட்டணும்னு நினைச்சானோ அதெல்லாம் என்ன பண்ணானா? கட்டினான். எந்த தேசங்கள்லாம் பிடிக்கணும்னு நினைச்சானோ அதெல்லாம் என்ன பண்ணானா? பிடித்தான். எந்த ராஜாக்களும் அவனை எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு எல்லாரையும் வெற்றி கொள்ளும்படி கர்த்தர் அவனுக்கு அனுகூலமான துணையாயிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணுச்சுங்க? வாய்த்தது. ஏன்? அவன் கர்த்தரை தேடினான். அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம தியானித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதுக்கு அடுத்தது கர்த்தர் நாம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா தேவன் நம்மோடு கூட என்ன பண்ணோம்? இருக்க வேண்டும். இங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனோடே இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் என்ன பண்ணாராம்? வாய்க்க பண்ணினபடியினால் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அல்லேலூயா. அதாவது நமக்கு தெரியும், யோசேப்பு அடிமையாக அந்த எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். ஆனா முதல்ல இவனோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை யார் பார்க்கிறானா? போத்திபார் பார்க்கிறான். இவன் வந்தது முதற்கொண்டு கர்த்தர் என் வீட்டை என்ன பண்ணாரு?
ஆசீர்வதித்தார் என்பதை போத்திபார் கண்டு அடிமையா போனவனை அந்த வீட்டுக்கு என்ன வச்சிட்டாராம்? அந்த வீட்டுக்கு எஜமானனாய். சொல்லப்போனா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அதிகாரி இப்ப யார் தான்? யோசேப்பு. ஹல்லேலூயா. ஆமாங்க, நம்ம கூட ஒருவேளை ஒன்றுமே இல்லாம ஒரு அடிமையை போல தாழ்ந்த நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, அற்பமான நிலைமையில, ஒதுக்கப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில ஒரு ஜீரோ போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் இந்த பூமியில எங்க நம்ம அப்படி இருந்தோமோ அதே இடத்துல நம்ம அதிபதியாய், நம்மை அரசனாய், நம்மை ராஜாவாய் தேவன் உயர்த்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். பாருங்க, இங்க அப்படிதான் நடக்கு. கர்த்தர் அவனோட இருக்கிறத முதல்ல போத்திபார் பார்க்கிறான். அதுக்கு அடுத்தது இவன் குற்றம் சாட்டப்பட்டு செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான். அங்கேயும் சிறைச்சாலை அதிகாரி பார்க்கிறானா, எப்பா இந்த யோசேப்பு சாதாரணமானவன் இல்லை, இவனோட யார் இருக்காரு? கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம எதனால விசேஷித்தவர்கள்? நல்ல பவுடர் அடித்து, நல்ல சென்டெல்லாம் போட்டு, நல்ல புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு, இல்லை நல்ல மேக்கப் பண்ணி, நிறைய நகைலாம் போட்டு, இல்லையா? அப்படின்றதுனால நம்ம விசேஷித்தவங்க அல்ல. ஒருவேளை நல்ல பணம், நல்ல வசதி இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம விசேஷித்தவர்கள் அல்ல. நம்ம விசேஷித்தவர்களாய் ஆக்குகிறவரே கர்த்தர் தான். அல்லேலூயா. அதனால தான் மோசே சொன்னார், நாங்கள் எதனால ஆண்டவரை விசேஷித்தவர்கள்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. யோசேப்பு ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனால் அவன் விசேஷித்தவனாய் உயர்த்தப்படுகிறதற்கு காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அதனால அவன் செய்யறது எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணாராம்? வாய்க்க பண்ணினார். ஆமா, உங்க உள்ளத்துல கூட நிறைய ஆசைகள் இருக்கும். நான் இதை செய்யணும், நான் இப்படிலாம் கட்டணும், நான் இப்படிலாம் உயர்த்தப்படணும், என் குடும்பம் இப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும், என் எதிர்காலம் இப்படி இருக்கணும், எங்க சந்ததி இப்படி இருக்கணும். கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கர்த்தரோட இருக்கணும். ஆமா, நீங்க கர்த்தரோட இருந்தா கர்த்தர் உங்களோட இருப்பார். ஒருவேளை இன்றைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்கலாம். இதெல்லாம் மாறுமா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் ஆசீர்வாதமா மாறுமா? ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, நீங்க மாறினா கர்த்தர் மாற்றுவார். நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வீர்களானால் கர்த்தர் உங்க சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். பாருங்க, யோசேப்பு ஒரு வாலிபன். அங்க எப்படி உசியா ராஜா வாலிபனோ அதே போல யோசேப்பன் யாருங்க? ஒரு வாலிபன். இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்குறோம் உலகத்துல வாலிபர்கள் தான் வழி தவறி இன்றைக்கு சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இல்லை, ஏன்னா வாலிபத்துல ரொம்ப தைரியம், ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப தைரியம். ஆனா இன்னைக்கு அதை தவறான வழியில பயன்படுத்தி இன்னைக்கு அநேக வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். சில நேரத்தில் பெற்றோர் கூட கேட்க முடியல, பெற்றோர் கேட்டா பெற்றோரை அடிக்கிறான். அப்படிப்பட்ட உலகம். ஆனா பாருங்க, இந்த வாலிபனாகிய யோசேப்போ அந்த வாலிபத்திலே அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் ஜீவித்தபடினாலே கர்த்தர் அவனோடு கூட என்ன பண்ணாராம்? இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்தால் கர்த்தர் உங்களோட இருப்பார். கர்த்தர் நீங்கள் செய்கிற யாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். நீங்க இந்த பூமியில எங்க ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா, ஒரு அடிமையை போல கைவிடப்பட்ட நிலைமையில, மற்றவர்கள் பார்வையில் அற்பமா எண்ணப்பட்டீர்களோ அதே இடத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ராஜாக்களாய், உங்களை பிரபுக்களாய், உங்களை கனமுள்ளவர்களாய், உங்களை மேன்மையுள்ளவர்களாய், உங்க சந்ததியை தலைமுறை தலைமுறை தோறும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு, நீங்க யாரோட இருக்கணும்? கர்த்தரோட இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்ய வேண்டும். யோசிச்சு பாருங்க, அப்படிதான் இருந்தார். சொல்றாரு, தன் சகோதரர்கள்லாம் தன்னை விற்று போட்டு தன்னை கொலை செய்ய எத்தனித்து, இல்லையா?
அவரை பல விதத்துல துன்பப்படுத்தின போதும் அவர்கள் திரும்பி வந்து எகிப்திலே தானியம் கொள்ளும்படி வந்தப்போ அவர் சொல்றாரு, இவனுங்களை என்ன பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா நானும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவர் சொல்றார், நான் யாரு? நான் யாரு? கர்த்தருக்கு பயந்தவன். அவர் சொல்றார். ஏன்னா இப்ப யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அந்த எகிப்து தேசத்துல இருக்கிறார். இப்போ இவங்க அத்தனை பேருடைய தலையை என்ன பண்ணிருக்க முடியும்? சிரச்சேதம் பண்ணிருக்க முடியும். இவர் சொன்னா போதும், எல்லாமே என்ன பண்ணும்? நடக்கும். அதிகாரம் பெற்றவர், மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர், ஆண்டவர் கனத்தையும் மேன்மையும் ஏராளமானவர் கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த 10 பேர் வரான் தானியம் கொள்றதுக்கு, ஆனா இவர் தான் யோசேப்புன்னு சொல்லி அவனை கண்டுபிடிக்கவே முடியல. காரணம் என்ன தெரியுமா? ராஜ மகிமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. பாருங்க, தான் தம்பி தான் இவனு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனை அழகுள்ளவனாய், அவனை கனம் பெற்றவனாய், அவனை மேன்மையுள்ளவனாய், அவனை சோதர ஆண்டவர் மாற்றி வைத்திருந்தார். சொந்த சகோதரர்கள், ஆனா அவனுங்களாலே என்ன பண்ண முடியல? தான் தம்பி தானே கண்டுபிடிக்க முடியல. அப்ப கர்த்தர் எந்த அளவு யோசேப்பை மகிமையினால கர்த்தர் நிறைத்திருந்திருப்பார். யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆனா யோசேப்பு பார்க்கிறார், பரதேசி பசங்க இவனுங்க தான் என்னை வித்து போட்டவனுங்க, அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இப்ப இருக்கான்றத யோசேப்பு கண்டுபிடிச்சார். ஆனா யோசேப்பு தான் இந்த தேசத்தினுடைய சோதர ராஜாவுக்கு அடுத்த அதிபதின்றத அவன் சகோதரர்களால் என்ன பண்ண முடியல? கண்டுபிடிக்க முடியல. காரணம், கர்த்தர் அவனை மகிமையினால நிறைத்திருந்தார். அல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் தேடும்போது நம்முடைய தோற்றத்தையே ஆண்டவர் மாற்றுகிறார் இல்லையா? நம்ம மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பாருங்க, இவங்களா அப்படின்னு ஆச்சரியப்படும்படிக்கு தேவன் நம்முடைய சந்ததியை மகிமையினாலும் கனத்தினாலும் மேன்மையினாலும் கர்த்தர் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். யோசேப்பு நல்ல வாலிபன், ஆனா அந்த வாலிபத்துல கர்த்தர் அவனோடு கூட என்ன பண்றாராம்? இருக்கிறார். அதனால அவன் செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? வாய்க்க பண்ணினார். அவன் எதை தொட்டாலும் அது பொண்ணாயிடுது. கர்த்தருக்கு சோதரம். சில ஆட்கள் இருக்கிறான், எதை தொட்டாலும் அது மண்ணா போயிடும் இல்ல? கர்த்தருக்கு சோதரம். சிலர் இருக்காங்க, எதை தொட்டாலும் அது என்ன ஆயிடும்? ஆசீர்வாதமா மாறிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, அந்த பிரதர் எங்க வீட்டுக்கு வந்தார் பாஸ்டர், அதுல இருந்து எங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எதை செஞ்சாலும் என்னவா இருக்கு? ஆசீர்வாதமா இருக்கு, அது வெற்றியா இருக்கு. ஆமா, கர்த்தர் உங்க கரங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். உங்க கால்களை, நீங்க போகிற இடம்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி உங்க கால்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். நீங்க எதை செஞ்சாலும் அது வாய்க்கும்படி கர்த்தர் உங்களுடைய கரங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கிறோம், அவன் வாலிபன், ஆனா சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறான். சிறைச்சாலை அதிகாரி பார்க்கிறான், எப்பா இவன் சாதாரணமான ஆள் இல்லை, இவனோட யார் இருக்காரு? கடவுள் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். அதனால இவன் செய்யறது எல்லாம் என்னவா இருக்கு? வெற்றியா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப சிறைச்சாலையில அடிமையா இல்ல, அங்க என்னவா வச்சுட்டானா? சிறை கைதியா இல்ல, அந்த சிறையில் இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் இப்ப தலைவர் யாருங்க? யோசேப்பு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உபாகமத்துல சொல்லும்போது சொல்றாருல்ல, உன்னை வாளாக்காம தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆண்டவருடைய பிள்ளைங்க எங்க வச்சாலும் ஆண்டவர் முதல்ல ஒருவேளை சாதாரணமா உங்களை கொண்டு போய் வைப்பாரு. அப்புறம் என்ன செய்வார் தெரியுமா? படிப்படியா உங்களை உயர்த்தி எங்க அடிமையா, எங்க பியூனா, எங்க வாட்ச்மேனா, எங்க அற்பமா போனீங்களோ அதே இடத்துல உங்களை ஆளுகை செய்கிற அதிபதியாய் கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. இது எப்ப நடக்கும்? கர்த்தர் நம்மோட இருக்கும்போது. அதை மட்டும் விட்டுறக்கூடாது. கர்த்தர் நம்மோட இருக்கிறாரா அடிக்கடி நம்மளை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னா நீங்க செய்யறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். வேலையில, குடும்பத்துல, இல்லை ஸோ எல்லா சபையில, எல்லா இடத்துல நான் தேவனுக்கு பிரியமானதான் செய்யறேனா, நான் செய்யற இந்த காரியம் ஆண்டருக்கு பிரியமானதானா, நான் பேசுற இந்த வார்த்தை, நான் செய்யற இந்த காரியம், நான் செய்கிற இந்த வேலைகள் தேவனுக்கு பிரியமானதானா அப்படின்றத மட்டும் உங்களை அடிக்கடி நீங்க என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்படி செஞ்சீங்கன்னா பாருங்க, அன்னைக்கு யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது மட்டும் இல்லை,
எந்த தேசத்துக்கு அடிமையா போனானோ அதே தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அதிபதியாய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமா, நீங்க சாதாரணமானவங்களா இருக்கலாம், கர்த்தர் உங்களோட இருந்தா நீங்க தான் ராஜாக்கள். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களோட இருந்தா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களோட இருப்பாரானால் இந்த உலகத்துல எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான பாத்திரங்களாய் தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, யோசேப்புடைய வாழ்க்கை கூட பாருங்க, நமக்கு தெரியும், நிறைய முறை யோசேப்புடைய பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கோம். யோசேப்பை பத்தி நமக்கு தெரியும், சிறு வயதிலே 17 வயது வாலிபன். ஆனா அப்பவே அவன் தன் சகோதரர்கள் செய்கிற அந்த தவறுகளெல்லாம் கண்டு ரொம்ப துக்கப்பட்டு அப்பாவிடத்துல வந்து அந்த தவறுகளெல்லாம் அவன் சொன்னான். அப்பனா அவன் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை அந்த இளம் வயதிலேயே அவன் நேசித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த இளம் வயதிலே எங்க அப்பாவுக்கு பிரியமா இருக்கணும், என்னை படைச்ச என் ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கணும்னு சொல்லி அந்த இளம் வயதிலேயே தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணித்த ஒரு நல்ல வாலிபன் தான் யோசேப்பு. அல்லேலூயா. ஆமா, நீங்க கூட பிள்ளைங்க உங்க பெற்றோருக்கு பிரியமா இருக்கணும், உங்களை படைச்ச ஆண்டவருக்கும் நீங்க பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை மக்கள் தேவனுக்கும் பிரியமா இருக்கணும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியக்காரருக்கு நீங்க பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் எப்பொழுதும் பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்க அப்பா அம்மா ஆண்டவருக்கு கண்ணீரோட நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மகனை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மகளை ஆண்டவர் என் கர்ப்பத்துல கொடுத்திரு, என் குடும்பத்துல கொடுத்திரு, உங்களுக்கு நன்றியப்பான்னு சொல்லி அவங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதான விதத்தில் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்குகிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் சபைக்கும் உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களை நடத்துகிற ஊழியக்காரங்க என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். அப்பதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். வேதம் அப்படிதான் சொல்ற, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதியா இருக்கிறபடினாலே அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடே அப்படி செய்யும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, அடங்கி நடங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமா, உங்களை நடத்துகிற ஊழியக்காரங்க ஒவ்வொரு குடும்பங்களை நினைக்கும் போது சந்தோஷப்படணும். அன்றரை இப்படிப்பட்ட உமக்கு பயந்த ஒரு நல்ல மகனை, உமக்கு பயந்த ஒரு நல்ல மகளை, உமக்கு கீழ்ப்படிந்த நடக்கிற ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள நல்ல மகளை இந்த திருச்சபையில வைத்திருக்கிறீரே, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள் அவர்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் உங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்க, உசியா இளம் வயதிலே ராஜாவாக்கப்பட்டான், ஆனா வாலிபன், ஆனா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான், கர்த்தரை தேடினான். இங்க யோசேப்பை பார்க்கிறோம், அவன் இளம் வாலிபன், ஆனா பல துன்பங்கள் வழியாய் அவன் கடந்து போனாலும் அவன் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தபடினாலே நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு 3ஆம் 4ஆம் தலைமுறை பிள்ளைகள் கூட அவனுடைய மடியில என்ன பண்ணாங்களா, வளர்க்கப்பட்டார்கள். கர்த்தர் நீடித்த ஆயுளை கொடுத்தார். சும்மா வாழல, கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். இவனை மட்டும் இல்ல, இவன் தன் குடும்பத்துக்கே, ஏன் அந்த எகிப்து தேசத்துக்கே, சொல்ல போனா இஸ்ரவேல் மக்களுக்கே ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமா, நீங்க கர்த்தருக்கு பிரியமா நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுல உங்க மூலமா உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சோதரம். உங்க குடும்பத்தை மட்டும் இல்ல, உங்க மூலமா திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திருச்சபை மட்டும் இல்ல, உங்க மூலமா தேசமே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் பாருங்க, அது ஒரு நாளும் பொய்யாகாது. இல்லை, ஒருத்தர் ஒரு நாள் இந்த வசனத்தை படிச்சாராம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவருக்கு பயங்கர சந்தோஷம், அப்பா ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு, இனிமேலே நான் செய்யறதெல்லாம் என்ன பண்ணும், வாய்க்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா. சரி, மறுபடியும் இன்னொரு முறை படிக்கலான்னு படிச்சாராம். படிச்சா 1ஆம் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுங்க, 1ஆம் வசனம் என்ன சொல்லுது, சங்கீதம் 1:1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அவருக்கு உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சான். ஓ, ஆண்டவர் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொன்னா, அப்ப முதல்ல நான் என்ன பண்ணோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது,
பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாதா. ஐயோ, அதெல்லாம் எப்படி விடுறது அப்படின்னு நினைச்சாராம். அப்ப ஆசீர்வாதம் வருமா? வராது. அதுக்கு அடுத்தது பார்த்தா கர்த்தருடைய வேதத்துல எப்ப பிரியமா இருக்கணுமா? நான் எப்பயோ மாசத்துக்கு ஒரு முறை பைபிள் படிப்பேன். ஆனா இதுல என்ன இருக்குன்னா, இரவும் பகலும் எதுல பிரியமா இருக்கணுமா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். அப்பதான் நான் செய்வதெல்லாம் வாய்க்குமா அப்படின்னு சொல்லி அவர் தன்னை அர்ப்பணித்தார். அதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வீர்களானால் பாருங்க, உசியா ராஜாவை போல கர்த்தர் நீங்கள் செய்யறதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு சோதரம். நீங்க யோசேப்பை போல கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிப்பீர்களானால் கர்த்தர் உங்களோட இருப்பாரு. நீங்க இங்க இருந்தாலும் சரி, வேற தேசத்துக்கு போனாலும் சரி, கர்த்தர் உங்களோட இருந்து அந்த இடத்துல உங்களை வாளாக்காம தலையாக்கி, உங்களை கீழாக்காம மேலாக்கி, ஆண்டவர் நீங்க போகிற இடத்தை தேவன் ஆசீர்வதித்து, நீங்கள் அந்த இடத்துக்கு ஆசீர்வாதமா, அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா, அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா, ஏன் கர்த்தர் உங்க சந்ததிக்கு தலைமுறை தலைமுறை தோறும் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன். அல்லேலூயா.